விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, வீட்டில் நாம் எலிகளை பிடிப்பதற்காக பொறிகளை வைப்பது வழக்கம். எலிகளுக்கு எதை பிடிக்குமோ அதைத்தான் நம்ம அந்த பொறியில் அதிகமாக வைப்போம். எலிகளை சுண்டி இழுக்கக்கூடிய தேங்காய் துண்டையோ கருவாட்டு துண்டையோ நம்ம அதில் வைப்போம். அதில் அந்த மணத்தினால் சுண்டி இழுக்கப்படுகிற எலிகள் அந்த பொறியில் மாட்டி உயிரை மாய்த்து விடும். இதுபோலத்தான் சாத்தான் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் நமக்கு எதிராக பொறிகளை வைப்பான். பாருங்க, நம்முடைய பலவீனங்களை நம்மை விட சாத்தான் அதிகமாக அறிந்து வைத்திருப்பான். அந்த பலவீனங்கள் வழியாக அவன் துவாரமிட்டு உள்ளே நுழைந்து விடுவான். அதுபோல தான் அபிமெலேக்குடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு சோதனை வந்தது. ஆனால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள தேவன் அவனுக்கு உதவி செய்தார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் தனக்கு ஆபத்து நேரிடாதபடிக்கு தன்னுடைய மனைவியாகிய சாராளை தன்னுடைய சகோதரி என்று அபிமெலேக்கிடம் சொல்லியிருந்தான். அதனால் அவன் உத்தம இருதயத்தோடு தான் அந்த சாராளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள தீர்மானித்தான். அந்த நேரத்தில் சாராளின் மேல் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது இருந்தபடியினால் தேவன் குறுக்கிட்டு அந்த அபிமெலேக்கை இந்த கொடிய பாவத்தில் விழாதபடிக்கு தேவன் தடுத்து கொண்டார். நம்முடைய தேவன் சோதனை வந்தாலும் அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அந்த அபிமெலேக் தன்னை அறியாமலேயே அந்த சோதனையில் விழுந்திருப்பான். ஆனால் தேவன் அதிலிருந்து அவனுக்கு தப்பித்து கொள்ளும்படி உதவி செய்தார். அன்பானவர்களே, இந்த விழுந்து போன உலகத்தில் பாவ சோதனைகள் நம்முடைய யாவருடைய வாழ்க்கையிலையுமே வரும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அன்பானவர்களே, ஆகவே நாம் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியான ஆயத்தமுள்ள செவிகளோடு நாம் இருக்க வேண்டியது அவசியம். நமது இருதயமும் உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். நாம் தேவ சத்தத்தை கேளாமல் நாம் சோதனையில் மாட்டிக்கொண்டால் அதற்கு முழுக்க நாம் தான் காரணம். நமது தேவன் சோதனை வந்தாலும் அதை தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குகிற தேவன். ஆகவே நாம் அதை அறிந்து கொள்வதற்கு தேவனோடு உள்ள உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். யோவான் 14வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அன்பானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தகப்பனானவர் மகனிடத்தில் சொன்னார், மகனே, நீ சைக்கிளை ஓட்டி செல்லும்போது இப்பொழுது நான் என் கையை எடுத்து விடுவேன். நீ நேராக பார்த்து சைக்கிளை ஓட்டி செல்ல வேண்டும். நான் உன் பின்னாக நடந்து வருவேன் என்று சொல்லி அந்த தகப்பனன் மகனை பார்த்து சொன்னார். ஆனால் சில நாட்களுக்கு பின்பாக ரோட்டில் அதே மாதிரி தெருவில் சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கும்போது அந்த மகன் எதிரே வருகிற வாகனங்களையும் மனிதர்களையும் திரும்பி பார்த்து அவன் பயந்து போய் சைக்கிளில் பிடியை விட்டு அவன் பயந்து அலறினான். அதனால் அவன் நிலை தடுமாறி போனான். அவன் விழுந்து போகிற சூழ்நிலை வந்தபோது தகப்பனானவர் ஓடி வந்து அவனை தாங்கி கொண்டார். பின்னர் அவனை நோக்கி, நீ ஏன் உன் தலையை திருப்பி மறுபக்கம் பார்த்தாய்? மனிதர்களையும் வாகனங்களையும் நீ எதற்காக பார்க்க வேண்டும்? நான் உன் பின்னே வருவதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டார். அன்பானவர்களே, அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசுவும் சீசர்களும் அக்கறைக்கு படகுல சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடலில் பயங்கரமான புயல் காற்று வீசியது.
இயேசுவோ அந்த படகுல நித்திரையாக இருந்தார். அப்பொழுது சீஷர்கள் பயந்து போய், ஆண்டவரே, நாங்கள் பயந்து மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவங்கள் பயத்தினால் அலறினார்கள். அப்பொழுது இயேசு சீசர்களை நோக்கி, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அன்பானவர்களே, நாமும் இந்த உலகத்தில் வாழும் வரை பெரும் புயல் போன்ற சோதனைகள், அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகலாம். ஆனால் அந்த நேரத்தில் இது என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினது என்று சொல்லி நாம் பயப்படாமல் கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசத்தில் நாம் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தான் நம்மோடு கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த உறுதி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அன்பானவர்களே, விறுவிறுப்பாக மலையேறும் பழக்கம் கொண்ட ஒருவர் தனக்கு எதிரே இருக்கிற பாலைவனத்தை பார்க்கும்படி சற்றே தரித்து நின்றார். தனக்கு எதிரே பறந்து விரிந்திருந்த அந்த தரிசு நிலத்தை பார்த்தபோது அவருக்கு அங்கேயும் நடைப்பயிற்சி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டானது. அப்பொழுது அவருடைய எண்ணத்தை பலரிடம் அவர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பலரும் அந்த கருத்துக்களை ஆமோதித்தனர். ஆனால் அவருடன் செல்வதற்கு ஒருவருமே முன்வரவில்லை. ஆரம்பத்தில் அவர் தனிமையாக செல்வதற்கு அவர் முடிவெடுத்தார். உற்சாக மனதோடு அவர் முன்னேறினார். அவருக்கு உள்ளே செல்ல செல்ல வெப்பம் அதிகரித்தது. தேள்களும் பாம்புகளும் குறுக்கே வந்தன. நாளடைவில் அவரை தனிமை வாட்டத் தொடங்கியது. பகலில் பயங்கரமான வெப்பம், இரவில் கடுங்குளிர். இப்படி இருதயத்தில் இருந்த வேகம் அவருக்கு மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அவருடைய உள்ளத்தில் பல கேள்விகள் எழும்பியது. என்னால் இனி தொடர்ந்து பயணிக்க முடியாது. வீட்டுக்கு திரும்பி செல்லவும் அவருக்கு மனமில்லை. நான் வெட்கப்பட்டு போவேனே என்று சொல்லி அவர் அலைமோதினார். அந்த நேரத்தில் அவருக்குள்ள ஒரு திடீரென்று ஒரு மாறுதல் வந்தது. அவருடைய ஆவி உற்சாகமடைந்தது. அவர் எழும்பி நின்றார். வாழ்வானாலும் தாழ்வானாலும் லட்சியத்தை அடைவேன் என்று சொல்லி அவர் உறுதி பூண்டார். திரும்பி போகிற எண்ணம் அவருக்கு ஒளிந்து போனது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நாம் சோர்வடைந்தது போல, தனிமைப்பட்டது போல உணரும்போது நாம் சோர்ந்து போக வேண்டாம். அன்பானவர்களே, நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அன்பானவர்களே, இங்கு இந்த போவாஸ் ரூத்தை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். ரூத் என்பது ஒரு சாதாரண மோவாபிய பெண். அவள் செய்த செயல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்ததுதான். அந்த ரூத்துக்கு தெரிந்ததெல்லாம் அவளுடைய குடும்பம் மாத்திரம்தான். அவளுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. அவள் தன்னுடைய கணவனை இழந்து போனாள். அவளுடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல தருணங்கள் எல்லாம் அவளை விட்டு கடந்து போனது. அந்த நேரத்தில் நகோமி அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், நீ உன் தாய் வீட்டோடு போய் சேர்ந்து கொள்ளு என்று சொல்லி அவளோடு சொல்லுகிறார். ஆனால் அவளோ அந்த நகோமியின் மேல் அன்பு வைத்து நகோமியின் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அவள் நகோமியின் மேல் வைத்த அன்பு, அவளுடைய உத்தம குணம், அவளுடைய கீழ்ப்படுதலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டார். மேலும் அந்த நகோமி அந்த ரூத்துக்கு என்னென்ன கட்டளையிட்டாளோ அதையெல்லாம் அவள் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பாருங்க, ரூத்தோ உடைந்து போன தன்னுடைய குடும்பத்தை கீழ்ப்படிதல் மூலம் அவள் கட்டி எழுப்புகிறாள். அதனால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மேன்மை அவளுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. அந்நிய தேவர்களை வணங்கின ரூத்து அந்த நகோமியின் மகனை திருமணம் செய்து கொண்டு பிறகு அவள் அந்நிய தேவர்களை அவள் பின்பற்றி செல்லவே இல்லை. அதன் பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவராகி இயேசுவும் அவளுடைய சந்ததியில்தான் வந்து பிறந்தார். பாருங்க, ரூத்து தேவனை நம்பி வந்த ரூத்து ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த தலைமுறை சாபம் அவளை விட்டு நீங்கியது. இந்த தேவனுடைய செட்டைகளின் கீழே நாமும் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்.
அன்பானவர்களே, மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஒரு ஊரில் இருந்த ஒரு ஐஸ்வர்யமுள்ள வியாபாரி ஒருவன் அவனுடைய ஊரின் கடற்கரை அருகில் பல களியாட்டுகள் நிறைந்த விளையாட்டுகள் நிறைந்த ஒரு பூங்கா ஒன்றை கட்டினான். பல இடங்களிலிருந்து அந்த பூங்காவுக்கு திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆனாலும் வார இறுதி நாட்களில் அந்த ஊரில் உள்ள மக்கள் ஆலயத்துக்கு செல்வதால் அந்த வார இறுதி நாளில் அவர்களுக்கு வருமானம் சற்று குறைவாகவே காணப்பட்டது. அதனால் இந்த குறைவை ஈடு செய்ய என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவானும் அவனோடு கூட உள்ளவர்களும் கலந்து ஆலோசித்தார்கள். அப்பொழுது அதிலுள்ள பிரமுகரில் ஒருவன் சொன்னான், நாம் இந்த பூங்காவின் அருகில் இருக்க விடுதியின் பக்கத்தில் ஒரு ஆலயத்தை கட்டலாம். அந்த ஆலயத்தில் ஆராதனை நடத்துவதற்கு போதகரை ஒழுங்கு செய்து நேரத்தோடு நாம் ஆராதனையை நடத்திவிட்டு அதன் பின்பு அவர்கள் இந்த பூங்காவிற்கும் வருவார்கள். அப்பொழுது நம்முடைய வருமானமும் கணிசமாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதன் ஆலோசனை சொன்னான். அது அந்த ஐஸ்வர்யவானுக்கு சிறந்ததாகப்பட்டது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள், நாங்கள் உலக காரியங்களில் மட்டுமல்ல, தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயத்தை கட்டுவதற்காக பெருந்தொகையை செலவிடுகிறோம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தினார்கள். பாருங்க, அந்த செய்தியை கேட்டபோது அந்த ஊரில் மக்களுக்கு அநேகருக்கு அது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அந்த ஊரில் உள்ள சிறுவர்களும் வாலிபர்களும் மற்றவர்கள் எல்லாம் காலையில் அந்த ஆராதனைக்கு சென்று விட்டு பின்னர் அந்த நாளை சந்தோஷமாக கழித்தார்கள். ஆனால் அந்த போக்கிலே அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துக்குரியவர்களும் போகும் போக்கை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி உலகம் நம்மை அழைக்கும்போது நாம் மதியற்றவர்களைப் போல நாம் அதற்கு ஒருபோதும் நாம் உடன்படக்கூடாது. வாழ்வு உண்டு என்று உலகம் கூறும்போது அது வஞ்சகமான அழைப்பு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. அன்பானவர்களே, நாம் ரட்சிப்பாகிய வெளிச்சத்துக்குள் நாம் வந்தால் போதாது, விளக்காகிய தேவனை நோக்கி நாம் நெருங்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அவரை நெருங்கத்தான் நம்முடைய பார்வை தெளிவடையும், தேவனுடைய மகிமை வெளிப்படும், பல உண்மைகள் நம்மால் உணரப்படும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன் என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, 1000 துன்பங்கள் வந்தாலும் சோகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன், ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு 8 கேட்டு அதன்படி நடக்கின்றேன். 1000 துன்பங்கள் வந்தாலும் சோகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அதன்படி நடக்கின்றேன்.
ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். 'அடிமை நானையா'. 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 'அடிமை நானை